மெதுவாக அருகே வந்தவன் அவள் வியர்த்து வடிந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன், ஏய் என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்னை பார்த்து பயப்படுற? நான் என்ன உன்னை கடிச்சு தின்னுடுவனா? அவளை பார்த்து கண் சிமிட்டியவாறே கூறினான். இருந்தாலும் அவளின் பதட்டம் குறையவில்லை என்று நினைத்தவன் மெல்ல அவளின் கைகளை பிடித்து அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தான். அதன் பிறகு அவளை பார்த்தவன், இங்க பாரு பாரு, நீ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நினைச்சு இவ்வளையெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்று கூறினான். அதை கேட்டதும் தான் அவளுக்கு சற்று நிதானமாக இருந்தது. அவள் இதெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கவில்லை. இருந்தாலும் ஏதோ ஒருவித தயக்கம். இங்க பாரு பாரு, ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றின விஷயத்தையெல்லாம் உன்கிட்ட சொல்லிடுகிறேன். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கலாம். அது வரைக்கும் நீ தாராளமாக என்னை நம்பலாம். என்ன உன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவியா என்று குறுசிரிப்புடன் அவளை பார்த்து கேட்டான். அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள். சரி பாரு, விடு, நானே ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்கிறேன். என் பேர் சிவன். நான் ஒரு மாடலிங் கம்பெனி வச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை. அவங்க என்னோட சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என்னை இதுவரைக்கும் வளர்த்து ஆளாக்கி விட்டது எல்லாமே என் பாட்டி தான். நான் இது நாள் வரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று தான் இருந்தேன். ஆனால் என் பாட்டி என்னை மிரட்டி, நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உன் சொத்தை எல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அது அவன் என் மேலே வச்சுருந்த பாசத்தில் தான் சொன்னாங்க. அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவங்களுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்க யாருமே இல்லைங்கிறது அவங்களோட பெரிய கவலையாக இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலேயும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு செய்தேன். ஆனால் என்னோட சொசைட்டியில் இருக்கவங்களும் நான் பார்த்தவங்களும் ரொம்ப வசதியான வீட்டு பெண்கள். அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி சுயநலமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாமே அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸை பெருசாக மதிக்கிறதே கிடையாது. அவங்க சொல்கிறத தான் அவங்க ஹஸ்பண்ட் செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருடைய லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் வசதி இல்லாத ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு எடுக்கணும்னு முடிவு பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் தான் உங்கள் சித்தப்பாவை நான் ஆக்சிடெண்ட் பண்ணேன். அங்கே நடந்த விஷயங்களை விமல் என்கிட்ட சொன்னான். பணத்துக்காக என்ன வேணாலும் நினைக்கலான்னு நினைக்கிற உங்கள் சித்தியும், பணம் இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிற உன்னுடைய குணத்தை பற்றியும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்த. உன் தைரியமும் உன்னுடைய துணிச்சலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் எனக்கு உன்னை பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சு. அதனால தான் உங்கள் சித்தி வரும்போது உன்னுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர சொன்னேன். முதல்ல உன்னோட ஃபோட்டோவை நான் பார்த்தப்போ இவதாண்டா உன் தேவதைன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் உங்கள் சித்தி கேட்ட பணத்தை விட அதிகமாக பணம் கொடுத்தேன். உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னேன். அதுக்கப்புறம் தான் விமல் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உன் சித்தி உன்னை ரொம்ப வெறுக்கிறதாகவும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறதாகவும் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வர சொல்லி நம்மளை கூப்பிடும்போது கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உன்னை அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்போ அந்த இடத்துக்கு நீ திரும்ப போகக்கூடாது, நீ திருப்பி போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இனி ஒரு நிமிஷம் கூட நீ அங்கே கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் காலையில் உங்கள் சித்தப்பா கூப்பிடும்போது நான் கோபமாக நடந்துக்கிட்டேன். நீ என்னை தப்பாக நினச்சிக்காதரா, உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நீ என்னை மன்னிச்சிருவியா என்று பாவமாக கேட்டவனை பார்த்தாள். அவன் மடியில் படுத்து அழத் தொடங்கினாள். பாரு பவி, அழாத ப்ளீஸ். நீ எப்பவும் அழக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நானே உன்னை அழ வச்சிட்டேன். அவன் கூறி முடிப்பதற்குள் அவன் கையில் வாயை அவன் இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்கிட்ட உண்மையான பாசம் காட்டினது எங்கள் சித்தப்பா மட்டும்தான். ஆனால் அவர் பாசத்தை விட நீங்கள் என் மேலே அதிகமான பாசம் வச்சுருக்கீங்கன்றது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவளா என்று எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போது எனக்கு யார் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு இனிமே இந்த வருத்தமே இருக்காது. அதான் நீங்கள் இருக்கீங்களே என்று அவனை பார்த்து வெட்கத்துடன் சிரித்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் முகம் சிவந்து ஒரு தேவதையை போல தெரிந்தாள் அவனுக்கு. ஏய் பவி, என்ன பண்ணுற? என்ன அதிர்ச்சியானான். பாரு பவி, நீ தான் என்னை ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சிருக்க. நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ என்ன தப்பு சொல்லக்கூடாது. ஆமாம் சொல்லிட்டேன் என்றான். நான் உங்களை கட்டிப்பிடிக்க வேணாம்னு சொன்னேனா என்று பவித்ரா சொல்லியதும் பாரு என்று அவள் இறுக்கமாக கட்டி அணைத்தான். பிறகு நிதானித்தவன், பாரு, நீ
உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னான். அவன் வாயால் இந்த வார்த்தையை கேட்டவள் வானில் பறப்பது போன்று மகிழ்ச்சியானாள். சரி, உங்க விருப்பம் அதானா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறினாள். இதை கேட்ட சிவனுக்கு புஷென்று ஆனது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்வாள் என்று பெரிதும் எதிர்பார்த்தான். ஆனால் ஏமாற்றம் அடைந்தான். சிவன், உனக்கு வாய் தாண்டா வில்ல என தன் மனதுக்குள் தன்னையே திட்டிக் கொண்டு இருந்தான். உடனே அவளை அணைத்திருந்த கையை எடுத்தவன், சரி பாரு, நீ போய் தூங்கலாம் என்று கூறி அவளை படுக்க வைத்துவிட்டு பக்கத்தில் அவனும் படுத்துக்கொண்டு அவளின் இடுப்பில் கையை வைத்து இழுத்து அணைத்து கொண்டான். அவளுக்கோ அவன் கை மேலே பட்டதும் மின்சாரம் தாக்கியது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. பெண்ணவளால் இந்த இமிசையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பின்பு இருவரும் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்து கொண்டே உறங்கி போனார்கள். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. மெதுவாக கண் விழித்து பார்த்தவள் தன்னை அணைத்து கொண்டு தூங்கும் கணவனின் முகத்தை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். தனக்கு இப்படி ஒரு கணவனா என்று உள்ளூர மகிழ்ந்தவள் அவனை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தாள். திடீரென மணியை பார்த்ததும் அதிர்ந்து போனாள். அவசரமாக எந்திரிக்க முற்பட்டவளை இழுத்து அணைத்து கொண்டான். இந்த திடீர் தாக்குதலால் அவள் நிலை குலைந்து போனாள். அவன் மேல் படர்ந்து கிடந்தவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. ஆமா, எங்க இவ்வளவு அவசரமா எந்திரிக்கிறீங்க என்று கேட்டான். அதன் பிறகுதான் தான் இந்த அறையை சுற்றி பார்த்தவள் தன் சித்தப்பா வீட்டில் இல்லை என்பதை லேட்டாக உணர்ந்து கொண்டாள். இல்லை, டெய்லியே இப்படி எந்திரிச்சு பழகிடுச்சு. இல்லைன்னா சித்தி கத்துவாங்க, சித்தப்பாவுக்கு தெரியாமா அடிப்பாங்க. அதுக்கு பயந்து தான் நான் எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன் என்றாள். ஏதோ அதை கேட்டவன் மனம் வலித்தது. தன் மனைவி எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள் என்று நினைத்து பார்த்தான். இனி அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். பாரு, நீ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ, இது உன்னோட வீடு. நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியோ பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. உனக்கு விருப்பப்பட்டது மாதிரி நீ எல்லாத்தையும் செய்வதற்கு உண்டான உரிமை உனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் சித்தப்பா வீட்டில் நீ எப்படி இருந்தியோ, ஆனால் நம்ம வீட்டை இனிமே வழி நடத்த போகிறது நீ மட்டும்தான் என்றவன் அப்படியே உனக்கு டைம் இருந்தால் என்னையும் கொஞ்சம் கவனிச்சிக்கலாமே என்று குறும்பு பார்வையை அவள் மீது வீசினான். அதில் வெட்கப்பட்டவளின் முகம் சிவந்து போனது. அதை பார்த்து ரசித்தவன், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே என் மேலே படுத்துக்கிட்டு இருக்க போகிற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபுல்லாக இப்படியே எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு நாள் முழுக்க கூட இப்படியே இருப்பேன் என்று கூறினான். அப்போதுதான் ஞாபகம் வந்தவள் திடீரென்று அவன் மீது இருந்து எழுந்து கொள்ள பார்த்தாள். உடனே அவளை இழுத்து அணைத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தான். வெட்கம் தாங்காமல் பெண்ணவள் வேகமாக ஓடிச் சென்று பாத்ரூமில் தஞ்சம் புகுந்தாள். சிறிது நேரத்திற்கு குளித்துவிட்டு வெளியே வந்தவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏங்க, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க என்றவளை, என் பொண்டாட்டி, நான் பார்க்குறேன், அதனால் என்ன என்று கேட்டான். அது சரி என்று நகரச் சொல்லியவளை, பாரு, உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் நில்லு என்று எழுந்து வந்தவன் அவள் அருகில் என்ன என்பது போல் பார்த்தவளிடம், இன்னைக்கு நம்ம 2 பேரும் எங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம். லஞ்ச் பாட்டி வீட்டில் தான். நீ சீக்கிரமாக கிளம்பு, நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னான். என்னங்க, ஒரு நிமிஷம். என்ன பாரு, சொல்லு. உங்கள் பாட்டிக்கு நம்ம கல்யாணம் ஆன விஷயம் தெரியுமா? தெரியுமே. விமல் எல்லா விஷயத்தையும் பாட்டிக்கிட்ட போய் சொல்லியாச்சு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியலையாம். அதனால் இன்னைக்கு நம்ம 2 பேரையும் அவங்க வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி குளியலறைக்கு சென்றவன் குளித்து முடித்துவிட்டு ஒரு டவலை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். அவனை இடுப்பில் துண்டோடு பார்த்தவளுக்கு ஏதோ வெட்கமாக இருந்தது. உடனே வேறு பக்கமாக திரும்பி நின்றவளை மெதுவாக பின்னாடியே சென்று அணைத்து கொண்டான். அந்த திடீர் அணைப்பினில் பெண்ணவள் சற்று அதிர்ந்துதான் போனாள். அவளுடைய ஈரமான கூந்தலுக்குள் முகத்தை புதைத்தவன் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்பதை இன்று தான் முதன்முறையாக உணர்ந்தான். அந்த கூந்தலை மெதுவாக விலக்கியவன் அவளுடைய முதுகினில் தன் முத்தத்தை பதித்தான். பெண்ணவளுக்கு அவன் மீசையின் குறுகுறுப்பு தன்னுள் ஏதோ ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துவது போலவே உணர்ந்தாள். அவனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவளின் தவிப்பை உணர்ந்தவன் திடீரென்று அவளை விட்டு விலகி, பாரு, ரொம்ப நாள் என்னை வெயிட் பண்ண வச்சிடாதடா, என்னால் தாங்க முடியாது என்று சொன்னவனை பார்த்து சிரித்தாள். மேல தலையையும் ஆட்டத் தொடங்கினாள். பிறகு இருவரும் கீழே வந்து காலை டிஃபனை முடித்துவிட்டு பாட்டியை பார்க்க கிளம்பி சென்றனர். காரில் ஏறி அமர்ந்ததிலிருந்து பார்வின் முகத்தில் சிறிது பதட்டமாகவே காணப்பட்டது. அதை கண்ட சிவன் பாரு அருகில் அமர்ந்து
அவளது தோளை அணைத்தவாறு பிடித்து கொண்டிருந்தான். பாரு, நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? நான் இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்றான். அதை கேட்டதுதான் பார்வதிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு 1000 சொந்தங்கள் இருந்தாலும் கணவன் என்ற சொந்தம் சரியாக அமைந்து விட்டால் அவள் தான் இந்த உலகத்திற்கே ராணி. அந்த வகையில் தனக்கு அமைந்த கணவனை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டே அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். பார்வதியின் உச்சந்தலையில் முத்தம் விட்டான். அவளை தலையோடு தன் தலையையும் சேர்த்து சாய்த்து கொண்டான். சிறிது நேரத்தில் பாட்டி வீட்டை வந்தடைந்தனர். இருவரும் காரில் இருந்து இறங்கியவர்கள் உள்ளே செல்ல, அங்கேயே நில்லுங்கள், 2 பேரும் உள்ள வராதீங்க என்ற பாட்டியின் கணீர் குரல் ஒலித்தது. அதை கேட்ட பார்வதியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறி, பாட்டி என்ன இதெல்லாம் என்று கேட்டு முடிப்பதற்குள் முன்பே வேலைக்கார பெண்மணி ஆரத்தி தட்டோடு வர பாட்டியும் அவர்களுடைய வந்தார். ஏண்டா சும்மா கத்திக்கிட்டு இருக்க? என் பேத்தி முதல்ல வீட்டுக்கு வரா, கல்யாணம் பண்ணி அவளை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட வேண்டாமா என்று பாட்டியை நன்றி உணர்ச்சியோடு பார்த்தாள் பார்வதி. வேலைக்கார பெண்மணி ஆரத்தி எடுத்து முடித்ததும், இப்போ உள்ள வாங்க என்று பாட்டி அருகில் சென்று ஆசீர்வாதம் வாங்கினாள் பார்வதி. பாட்டிக்கோ மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே சிவனிடம், சிவன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுத்தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. உடனே பவித்ரா பாட்டி அவர் தோளில் சாய்ந்து கண்ணீர் சிந்தினார். பார்வதி, அழக்கூடாது, எதுக்காக நீ இப்போ அழுகிற? இனிமே உனக்கு சிவன் மட்டும் இல்லை, ஒரு பாட்டியும் இருக்கா, அதை மறந்துடாத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். சரிம்மா பார்வதி, நீ பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றிட்டு வா, நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாம் என்றார் பாட்டி. பூஜை அறை சென்று விளக்கேற்றியவள் கண்களை இருக்க மூடி கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே, நீ எனக்கு இப்போ கிடைச்ச இந்த வாழ்க்கையை என்னைக்கும் எனக்கு நிரந்தரமாக இருக்கணும். இனிமே என் வாழ்க்கையில் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் என் புருஷன் சிவன் மட்டும்தான் என்று மனமுருகி வேண்டியவள் பிறகு டைனிங் டேபிளை நோக்கி வந்தாள். அவளை சேரில் அமர்த்த வைத்த பாட்டி, பாரு, உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன், நீ எல்லாத்தையும் சாப்பிடணும், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா என்றார். சரிங்க பாட்டி என்றவள், நீங்களும் உட்காருங்க பாட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றவளை பெருமையோடு பார்த்து பாட்டியும் பக்கத்திலே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும், பார்வதி, இங்க வாமா, நான் உனக்கு வீட்டை சுற்றி காட்டுறேன் என்று பாட்டி அவளை அழைத்து கொண்டு சென்றார். பார்வதி, சிவன் சின்ன வயசுலேருந்தே உன்ன மாதிரி தான் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தவன். நான் இனி அவனை தாயாக இருந்து நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். சீக்கிரமே ஒரு கொள்ளு பேத்தியோ கொள்ளு பேரனையோ பெற்று என் கையில் கொடுத்துடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு அது போதும் என்று பாட்டி சொன்னதும் அவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த சிவன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, அதெல்லாம் சீக்கிரமே நடக்கும் என்றால் பார்வதியை பார்த்து கண்ணடித்தபடியே கூறினான். பெண்ணவளுக்கு முகம் முழுக்க வெட்கத்தில் சிவந்தது. அவளின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறினார். கொஞ்ச நேரம் அங்கே இருந்தவர்கள் பிறகு பாட்டியிடம் சொல்லி கொண்டு தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். காரில் ஏறியதிலிருந்தே பார்வதி சிவனை ஒரு நிமிடம் கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஓரக்கண்ணால் அவளை பார்த்த சிவனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்தான். வீடு வந்து சேர்ந்ததும் இருவரும் காரிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் சென்றனர். அறையினுள் நுழைந்த பார்வதியிடம் பாத்ரூமும் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்தாள். அவள் ஒரு நைட்டியே அணிந்திருந்ததால் அது மெல்லியதாக உடலோடு ஒட்டி கொண்டிருப்பது போலவே இருந்தது. அதை பார்த்தவனின் உணர்ச்சிகள் பெருக துவங்கின. அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெரும் அவஸ்தையை அனுபவித்து கொண்டிருந்தான். என்ன பொண்ணுடா இவ, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணுமா, எப்படி முடியும், உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா சிவா என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு இருந்தான். அது சரி, வாயை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அமைதியாக இருந்திருந்தா அது போக்கில் எல்லாம் தானாக நல்லதாக நடந்திருக்கும். தேவையில்லாமல் பெரிய ஹீரோ மாதிரி அவன் முன்னாடி சீன் போட்ட, அதான் இப்போ அனுபவிக்கிற என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். அவனின் தவிப்பை உணர்ந்த பார்வதி மெதுவாக சிரித்துவிட்டு, என்னங்க, என்னாச்சு, எனக்கு தூக்கம் வருது, தூங்க போகலாமா என்று கேட்டாள். அடி பாவி, நைட்டியை போட்டு சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டுட்டு இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்கிறியே, அவளை நினச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு, ஓகே பாரு, தூங்கலாம், நீ படுத்துக்கோ, நான் 5 மினிட்ஸில் வந்துடுறேன் என்று பாத்ரூமுக்குள் சென்றான். பாத்ரூமுக்குள் சென்றவன் அவனும் துணியை மாற்றிக்கொண்டு அவளின் அருகே வந்து படுத்து கொண்டான். அப்போது
அவனை உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று கேட்டாள் பார்வதி. சொல்லு பாரு, இப்போ நீ எது கேட்டாலும் நான் கோவிச்சிக்க மாட்டேன் என்று ஒரு மார்க்கமாக பதில் கூறினான். இல்லை, எனக்கு எங்கள் சித்தப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்டாள். ஒரு ஆழமான பார்வை அவளை மீது வீசியவன், வேண்டாம் பாரு என்றான். அவனது இந்த பதில் அவள் மிகவும் வேதனை அடைந்தாள். சரிங்க என்று கூறி அவள் வேறு பக்கமாக திருப்பி படுத்து கொண்டாள். திடீரென்று அவளை பின்னால் இருந்து அணைத்தவன், என்ன பாரு, கோச்சிக்கிட்டியா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம் அங்கே போக வேண்டாம், அவங்கள நாளைக்கு இங்கே கிளம்பி வர சொல்லலாம் என்றான். அவன் கூறிய அடுத்த நிமிடம் அவள் திரும்பும் பொழுது அவளின் உதடுகள் அவனது உதடுகளோடு உரசியது. ஒரு நிமிடம் இருவரும் மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு உணர்வு எழுந்தது. ஐயோ, இவ வேற என்னை ரொம்ப சோதிக்கிறாளே, நானும் எவ்வளவு தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுவேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். சரி பாரு, காலையிலே உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ இப்போ படுத்து தூங்கு என்று கூறிவிட்டு அவன் குப்புறப்படுத்திருந்தான். அவனின் இந்த செயலை பார்த்தவள், என்னாச்சு இவருக்கு, ஏன் இன்னைக்கு வித்தியாசமாய் நடந்துகிறார் என்று நினைத்தவாறே உறங்கி போனாள். கதை நாளை தொடரும். கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.